கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நமது வாழ்க்கை பயணத்துல ஒரு திசை காட்டியாகவும் இருண்ட பாதையில் ஒளிரும் தீபமாகவும் விளங்குவது வேதாகமம் தான். கடந்த பாடங்கள்ல வேதம் ஏன் முக்கியமானது, அதன் தனித்துவம் என்ன, தீர்க்க தரிசனங்கள் எப்படி அதன் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத விரிவா பார்த்தோம். வேதத்தை நான் இவ்வளவு வாசிக்கிறேன், ஆனா அது எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சதுண்டா? இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். அதோட பரிசுத்த ஆவியானவர் நம் மனக்கண்களை திறந்து வேத சத்தியங்களை விளக்குவது எப்படி, ஒரு வசனத்தை அதன் சரியான சூழலில் எப்படி புரியுறது, நம்முடைய துக்கத்துல அழிஞ்சு போகாம வேதாகமம் எப்படி நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு பார்க்க போறோம். அருமையானவர்களே, வேத ஆராய்ச்சியிலே பங்கு பெற இன்றைக்கும் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே வேத புத்தகத்தின் முக்கியத்துவம் என்ன, ஏன் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை சிந்தித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களின் சில வரிகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக வேத புத்தகம் ஏன் முக்கியமானது என்பதை பார்த்தோம். நாம் வாழும் இந்த உலகத்திலே பெரும்பாலான இடங்களில் வாழ்க்கைக்கும் நடத்தைக்கும் ஒரு முழுமையான தரம் நிர்ணயிக்கப்படாமலேயே இருக்கிறது. அடிப்படையிலே நாம் ஒரு முறைமையின் கீழே இருக்கிறோம். இந்த முறைமையின்படி பெரும்பான்மையானவர்கள் எதை ஒழுக்கம் என்று அழைக்கிறார்களோ அதுவே ஒழுக்கமாக கருதப்படுகிறது. அல்லது எது நமக்கு நன்மையாக தோன்றுகிறதோ அதுவே நமது நடத்தைக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக, அதாவது தரநிலையாய் அமைகிறது என்று கூறலாம். ஆனால் உண்மையில் வேத வசனமே எது சரி எது தவறு என்பதை குறித்து தெளிவான தரநிலையை நமக்கு கொடுக்கிறது. எனவே வேத புத்தகம் மனிதனின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். இரண்டாவதாக, எந்த விதத்திலே பரிசுத்த வேதம் தனித்துவமானது என்பதை குறித்து பார்த்தோம். பரிசுத்த வேதம் பல விதங்களிலே மிகவும் அசாதாரணமான ஒரு புத்தகம். உதாரணமாக, இது இரட்டை ஆசிரியத்துவம் கொண்டது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் வேத புத்தகத்தின் ஆசிரியர், மற்றொரு அர்த்தத்திலே மனிதன் வேதத்தின் ஆசிரியர். உண்மையிலே பரிசுத்த வேதம் ஏறக்குறைய 40 ஆசிரியர்களால் தோராயமாக 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்டது. இவர்களிலே சிலர் மற்றவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே இல்லை. 40 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை. 2 அல்லது 3 பேர் ஒன்றாக சேர்ந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் எழுதிய புத்தகம் எழுதப்பட்ட எந்த புத்தகத்தை விட மிகவும் அற்புதமான தொடர்ச்சியை கொண்டுள்ளது. மேலும் இது பிழையற்றது. ஒவ்வொரு ஆசிரியரும் தன் சொந்த தலைமுறையிலே தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வரம்புகள் உண்டு. தவறுகள் செய்தவர்கள்தான். மோசே தவறு செய்தவர்தான். ஆனால் அவர் முதல் 5 ஆகமங்களை எழுதிய பொழுது அவருடைய எந்த தவறும் இதிலே நுழையவில்லை. ஆம், இது மனித புத்தகம் மற்றும் கடவுளின் புத்தகம். மூன்றாவதாக, வேத புத்தகம் கடவுளிடத்திலிருந்து வந்தது என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்ற கேள்விக்கான பதிலை பார்த்தோம். அதுதான் தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இன்று யாராவது பரிசுத்த வேதம் கடவுளின் வார்த்தை என்பதற்கு ஒரே ஒரு உறுதியான ஆதாரத்தை மட்டும் சொல்லுங்கள் என்றால் நிறைவேறிய தீர்க்க தரிசனத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். நிறைவேறிய தீர்க்க தரிசனம் என்பது நீங்கள் தப்பிக்க முடியாத, சுற்றி வளைத்து செல்ல முடியாத ஒரே ஆதாரம். வேத புத்தகம் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி இருக்கிறது. வேதாகமம் எழுதப்பட்ட பொழுது அதில் 4 ஒரு பங்கு தீர்க்க தரிசனமாக இருந்தது. அதாவது எதிர்காலத்தில் நடக்க இருந்ததை அறிவித்தது. அதில் இப்பொழுது மக்கள் நினைப்பதை விட அதிகமான பகுதி ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அடுத்ததாக, வேதத்திலே காணப்படும் உத்வேகம் கடவுளின் வெளிப்பாட்டை உத்தரவாதப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு தொடர்பு கொள்கிறார் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. வேத புத்தகத்திலே வெளிப்பாடு என்பது கடவுள் பேசியிருக்கிறார் என்று பொருள். கர்த்தர் சொல்லுகிறார் மற்றும் கர்த்தர் மோசேயை நோக்கி என்பது போன்ற வார்த்தைகள் 2500 தடவைக்கு மேல் வருகின்றன. அது மட்டுமல்ல, இன்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் ஜீவனுள்ள மனிதர்களோடு பேசுகிறார். ஒளியூட்டம் செய்யப்பட்ட அல்லது பரிசுத்தாவின் வெளிப்படுத்தல் என்றால் என்ன என்பதை பற்றியும் சற்று விபரமாக பார்ப்போம். இதை ஆங்கிலத்தில் இலுமினேஷன் என்று கூறப்படுகிறது. நீங்களும் நானும் ஒரு புத்தகத்தை கொண்டிருக்கிறோம். இது ஒரு கடவுளின் புத்தகம், இது மனித புத்தகம். மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்திய அதே வேளையிலே கடவுளின் வார்த்தையையும் எழுதினார்கள். இதை நமக்கு கற்பிப்பவர் கடவுளின் ஆவியானவர் ஒருவரே. வேதாகமத்தின் உண்மைகளை நம்மால் தனியே தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதில் உள்ள ஆவிக்குரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால்
பரிசுத்த ஆவியானவர் நமது மனதையும் இருதயத்தையும் திறக்க வேண்டும். பவுல் கொரிந்தியருக்கு என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நாம் அறியும் பெரும்பாலானவை நம்முடைய கண்கள் மூலமாகவும் காது மூலமாகவும் அல்லது பகுத்தாய்வினாலும் வருகின்றன. ஆனால் பவுல் சொல்கிறார், சில காரியங்கள் கண்ணால் காண முடியாதவை, காதால் கேட்க முடியாதவை, மனதிலே நுழையவே முடியாதவை. அப்படியானால் அவற்றை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பாருங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பெரும்பாலும் சில அடக்க ஆராதனைகளிலே வாசிப்பார்கள். இங்கே இறந்தவர்கள் அதிகம் தெரியாமல் இருந்தார், இப்பொழுது பரலோகத்திலே தெரியாதவைகளை தெரிந்து கொள்வார் என்று சொல்வார்கள். இது உண்மையாகவும் இருக்கலாம். ஆம், பரலோகத்திலே நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த 10ஆம் வசனம் சொல்வது அதுவல்ல. நாம் இறப்பதற்கு முன்னமே இந்த உலகத்திலே இயற்கையான வழிகளால் தெரிந்து கொள்ள முடியாத ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதகராக இருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? நமது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே மனுஷர் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். இன்றும் இயேசுவை குறித்து நாம் கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்வார்கள். பின்பு அவர் சீடர்களை பார்த்து, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுருக்கு உண்மையை வெளிப்படுத்தினவர் கடவுளே. இன்றும் வேத வசனத்தை உண்மையாக புரிந்து கொள்ள கடவுள்தான் நமக்கு தெளிவாக காட்ட வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே எம்மாவு என்ற ஊருக்கு 2 சீடர்கள் நடந்து சென்ற பொழுது இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அவர்களுடனே பேச்சின் இடையிலே புகுந்து அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். கிலேயோப்பா என்ற பெயருள்ள ஒருவன், நீர் மாத்திரம் எருசலேமிலே அந்நியராயிருந்து இந்நாட்களிலே நடந்தவைகளை அறியாதிருக்கிறீரா என்றான். மேலும் அவர்கள் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி என்றும் பிரதான ஆசாரியர்களும் அதிபதிகளும் அவரை கொலை தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்து சிலுவையிலே அறைந்தார்கள் என்றும் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலை மீட்கிறவர் இவரே என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இதெல்லாம் நடந்து இன்றோடு 3ஆம் நாள் என்று ஏமாற்றத்தோடு பேசினார்கள். அவர்களுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? பாருங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது மட்டுமல்ல, அதே அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே. ஆம், இயேசு வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டின பொழுது அவர்கள் உள்ளங்களிலே கொழுந்து விட்டு எரிந்த உணர்வை பெற்றார்கள். நாம் படிக்கிற வேத புத்தகம் வேறெந்த புத்தகத்தையும் போல அல்ல. நாம் வேதாகமத்தின் உந்துதலை மாத்திரம் நம்பவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறக்காவிட்டால் இது உங்களுக்கு மூடப்பட்ட புத்தகமாகவே இருக்கும் என்று நம்புகிறோம். இயேசு எருசலேமுக்கு திரும்பிய பொழுது சீடர்களுக்கு சொன்னதை கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44-45 வசனங்கள். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும்
தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, தேவன் நமக்கு வேதாம வசனங்களை புரிய வைப்பதற்கென்றே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. வசனங்களுடனும் உதாரணங்களுடனும் சற்று வளர்க்கிறேன், கவனியுங்கள். யோவான் 16 அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆசிரியராக இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை வழி நடத்துகிறார் என்பது இந்த வசனத்திலிருந்து தெளிவாகிறது. மனிதனால் வேதாமத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் மட்டுமே உள்ளான உண்மைகளை திறந்து காட்டுகிறார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனிதனால் வேதத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் மட்டுமே உள்ளான உண்மைகளை திறந்து காட்டுகிறார். ஆவியானவரின் வழிநடத்துதலை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை சொல்கிறேன். எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவிடம் அந்த ரகத்துடனே சேர்ந்து கொள்ள சொன்னார். பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்புவை தன்னோடே உட்காரும்படி விளக்கும்படியாய் வேண்டிக் கொண்டான். பிலிப்பு விளக்க மந்திரி இயேசுவை விசுவாசித்து உடனே ஞானஸ்நானம் பெற்றான். அடுத்து பேதுரு பரிசுத்த ஆவியின் உதவினாலே பழைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டதை பற்றி சொல்கிறேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்ததை பற்றி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி இறங்கிய பிறகு பேதுரு யோவேல் 2, சங்கீதம் 16, சங்கீதம் 110 ஆகிய அதிகாரங்களை எடுத்து இவையெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவை என்று 3000 பேருக்கும் விளக்கினார். முன்பு பேதுருவுக்கு இவை புரியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு இவைகளை தெளிவாக விளக்கி காட்டுகிறார். அன்று மட்டுமல்ல, இன்றும் நாம் இதை அனுபவிக்கலாம். வேதாமத்தை வாசிக்கும் பொழுது திடீரென்று ஒரு வசனம் உயிரோடு பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆவியானவர் நமக்கு வெளிக்காட்டுவது. ஒரு பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் நினைவுக்கு வரும். அது தேவனுடைய பதில். செய்தியை கேட்கும் பொழுது அல்லது ஜெபக்குழுவிலே பங்கு பெறும் பொழுது ஆவியானவர்கள் மற்றவர்கள் மூலமாகவும் நமக்கு வெளிச்சம் தருவார். தேவன் வேதாமத்தை தந்தது மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்ளவும் தம்முடைய பரிசுத்த ஆவினாலே நமக்கு உதவி செய்து வருகிறார். எனவே நாம் ஒவ்வொரு முறை பரிசுத்த வேதத்தை திறக்கும் பொழுதும் சங்கீதம் 119:18 சொல்லியபடி, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். அநேகர் இதை தினமும் அனுபவிக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர் உங்கள் மனதை திறக்காவிட்டால் நீங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்ளவே மாட்டீர்கள். அதனால்தான் நம்முடைய ஐக்கியூ எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும், நாம் எவ்வளவு அதிகமாக படித்திருந்தாலும் இந்த புத்தகத்தை மிகுந்த தாழ்மையோடு நாம் அணுக வேண்டும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஒரு அவிசுவாசி போதகராக இருந்தால் வேதாகமும் தேவனுடைய வசனம் அல்ல என்று சொன்னால் நாம் ஒரு காலம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் அப்படித்தான் பேச முடியும். அவர் விசுவாசி அல்லவென்றால் வேத வசனத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. மார்க் ட்வைன் என்பவர் கூறியுள்ளதை கவனியுங்கள். வேதாகமத்தில் நான் புரியாதவைகளால் தொந்தரவு அடைவதில்லை, நான் புரிந்து கொண்டவைகளே என்னை பயமுறுத்துகின்றன என்று கூறியிருக்கிறார். அவிசுவாசிக்கு
புரியக்கூடியவையும் உண்டு. அவைகள்தான் பலரை வேதாகமத்தை நிராகரிக்க செய்கின்றன. பாஸ்கல் என்பவர் கூறியதையும் பாருங்கள். மனித அறிவு புரிந்தால்தான் பற்றுதல் வரும், தெய்வீக அறிவு பற்றினால்தான் புரிதல் வரும். பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்தல் என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை முடிக்கும் முன் இதையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக நம்பி நம்பிக்கையோடு சார்ந்து கொள்ள நமது மனதையும் இருதயத்தையும் திறப்பவர் கடவுளுடைய ஆவியானவர் ஒருவரே. இது எவ்வளோ அற்புதம் இல்லையா? பிரசங்க மேடைக்கு வரும்பொழுதெல்லாம் நான் எவ்வளவு உதவியற்றவனாய் உணர்கிறேன் என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறேன். எந்த ஒரு ஊழியரும் ஒருவரையும் மனம் திருப்ப முடியாது. ஆனால் ஊழியர்கள் பலவீனமாக உணரும் பொழுதே மகா பலவானாகவும் உணர முடியும். ஏனென்றால் ஊழியர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் செத்த வார்த்தைகளையும் உயிருள்ளவைகள் ஆக்க முடியும் என்கிற அறிவினாலே அவ்வாறு பலவான்களாய் உணர முடியும். அடுத்ததாக வேத வசனத்திற்கு கொடுக்கப்படும் வியாக்கியானம் அல்லது விளக்கத்தை குறித்து பார்ப்போம். இதை ஆங்கிலத்தில் இன்டர்பிரிட்டேஷன் என்று கூறுகிறோம். வியாக்கியானம் என்பது நாம் தேவனுடைய வசனத்திற்கு கொடுக்கிற விளக்கத்தை குறிக்கிறது. மெதடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரிஸ்பெக்டேரியன், இன்னொரு போதகர் என்று பிரிவினைகள் இருப்பதற்கு இதுவே காரணம். நம் எல்லாருக்கும் நமது சொந்த வியாக்கியானங்கள் இருக்கின்றன. வேறுபாடு இருக்கிற இடத்துல யாரோ ஒருவரோ அல்லது பலரோ தவறாக இருப்பார்கள். வேதாகமத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் இருக்கின்றன. நன்றாக கவனியுங்கள். முதலாவது, வேதாகமத்தின் மொத்த நோக்கத்தையும் கருத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் முழு வேதத்தையும் முறைமையாக கற்றுக்கொள்கிறோம். ஒரு வசனத்தை பற்றி உறுதியான முடிவுக்கு வருவதற்கு முன் முழு வேதாகமத்திலேயும் அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படிக்க வேண்டியது அவசியம். வசனம் யாருக்காக எழுதப்பட்டது என்பதையும் கவனிக்க வேண்டும். உதாரணமாக யோசுவாவிடத்தில் கடவுள் எழுந்து இந்த யோர்தானை கடந்து போ என்று சொல்லியிருக்கிறார். இன்றும் அங்கே செல்லும் பலர் யோர்தானை கடந்து செல்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்தை நிறைவேற்ற அவர்கள் அப்படி செல்லுகிறார்கள் என்பது அல்ல. இதோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன் என்று அவர்கள் சொல்ல முடியாது. அந்த குறிப்பிட்ட வசனம் யோசுவாவுக்கானது. ஆனால் எனக்கு அது பெரிய பாடம் கற்றுத்தருகிறது. எல்லா வேதாகமும் எனக்கல்ல, ஆனால் எல்லாம் எனக்காக. மூன்றாவதாக, இந்த வசனத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள உடனடி சூழலை நாம் பார்க்க வேண்டும். மூல மொழி என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயம், கிரேக்கம் தெரியாவிட்டால் இப்பொழுது அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு இருக்கும் நல்ல வழிமுறைகளை நாம் பயன்படுத்தி கூடியவரை முயற்சி எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய மொழிபெயர்ப்புகளை நான் பரிந்துரைக்க மாட்டேன். அவற்றிலே நல்லவையும் உண்டு. ஆனால் ஒவ்வொரு குழுவும் தங்கள் சொந்த கோட்பாட்டையும் அதிலே செலுத்தி விடுகிறார்கள். பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் வேதாகமும் தேவனுடைய வசனம் என்று நம்பி மொழிபெயர்க்க முடியாத சொற்களை அப்படியே விட்டுவிட்டார்கள். இன்றைய மொழிபெயர்ப்பாளர்கள் நவீன பேச்சு வழக்குகளுக்கு மாற்ற முயற்சி செய்யும் பொழுது மூலத்தின் பொருளை தவற விடுகிறார்கள். எனவே புதிய மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்துவதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஐந்தாவதாக, வேதாகமத்தை எழுத்தளவில் வியாக்கியானம் செய்ய வேண்டும். டாக்டர் டேவிட் கூப்பர் சொன்னது போல, வேதாகமத்தின் தெளிவான பொருள் சாதாரண அறிவுக்கு ஒத்துப்போகும்போது வேறு பொருள் தேட வேண்டாம். உடனடி சூழல், தொடர்புடைய வசனங்கள், அடிப்படை உண்மைகள் ஆகியவை தெளிவாக வேறு பொருளை காட்டாவிட்டால் ஒவ்வொரு சொல்லையும் அதன் முதன்மையான வழக்கமான எழுத்தளவிலான பொருளையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தேவனே எழுதப்பட்டுள்ள தம்முடைய வார்த்தை மூலமாய் இன்றைக்கும் மனிதனோடு பேசுகிறார். அதே வேளையில் வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது நாம் மிக மிக கவனமாக மூல வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வேத வசனம் இன்றும் மனிதனோடு தேவன் பேச பயன்படுத்தும் ஒன்றாயிருப்பதால் மனிதன் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் மற்றும் ஒரு நன்மை என்னவென்றால், அவன் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் அவனோடு பேசுகிறார். இன்று உலகத்திலே வாழும் பலர் பலவிதமான பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் வழியாக கடந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே யாரிடத்திலே எப்படி ஆலோசனை பெற வேண்டும், உதவி பெற வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு மிகச் சிறப்பாக கஷ்டமான காலங்களையும் வெற்றிகரமாய் கடந்து வருகிறார்கள். இன்னும் சிலர் வேதனைகளிலே மூழ்கி விடுகிறார்கள். மற்றவர்கள் மேல் எரிச்சல் படுகிறார்கள். தேவனை குறை சொல்கிறார்கள்.
இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் கடந்து வரும் பாதைகளை கவனித்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாய் இல்லை. பல மனிதர்கள் தங்கள் அறியாமையினாலே அல்லது பண ஆசையினாலே அவர்களே அவர்களுக்கு வேதனைகளை உண்டாக்கி கொள்கிறார்கள். தலைக்கு மேல் வெள்ளம் வரும்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 119:92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று கூறியிருக்கிறார். நாம் அழிந்து போகக்கூடிய துக்கத்தை சிந்தித்தாலும் அதையும் மேற்கொண்டு வெற்றி சிறந்தவர்களாய் வாழ நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகமே. வேத புத்தகம் துக்கத்தில் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? வேத புத்தகமே நம்மை படைத்து காத்து பராமரித்து வருகிற தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எப்படி சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. பொதுவாக எந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் தீமைகளை சந்திக்கும் பொழுதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்பது உடனே நம்முடைய மனதிலே நினைவுக்கு வருவார்கள். உலகத்திலே நமக்கு அருகிலே இருக்கும் மனிதர்களை விட நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவிலே கொடுத்த தேவன் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேத வசனமே நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதையும் பரிசுத்த வேதம் மூலமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்கும் பொழுது, நம்முடைய துக்க நேரங்களிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நமக்கு நினைவுபடுத்தி நம்மை வழி நடத்தி நம்மை திருப்தியோடு வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் கடந்து வரும் கஷ்டங்கள் மத்தியிலே வேத வசனங்களை நேரம் எடுத்து கருத்தோடு வாசிக்க தியானிக்க ஒரு தீர்மானம் செய்யுங்கள். பரிசுத்த வேத வசனமே நமது வாழ்க்கையிலே நாம் செய்யும் செயல் எது சரி எது தவறு என்ற சரியான தரநிலையை நமக்கு கொடுக்கிறது. அண்ட சராசரங்களை படைத்த கடவுளே வேத புத்தகத்தின் ஆசிரியராக இருப்பதாலே நமக்கு தேவையானவைகளையே அதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். வேத வசனத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட பல காரியங்கள் சொல்லப்பட்டபடியே நிறைவேறி இருப்பதால் நமது வாழ்க்கையிலேயும் வசனம் நமக்கு சொல்லும் வார்த்தைகள் நமது வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும் பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவன் வாக்கு மாறாதவர். வேத வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரே வார்த்தைகளை நமக்கென்று வைத்திருப்பதால் அந்த வார்த்தைகள் ஒரு காலம் நம்மை தவறாய் வழிநடத்த முடியாது. தேவன் தம்முடைய திட்டத்தை நமது வாழ்க்கையில நிறைவேற்ற அவருடைய வார்த்தைகள் மூலமாகவே அனுதினமும் நம்மை வழி நடத்துகிறார். தாங்கள் மரணமடைய வேண்டும் என்று சொல்லி ஊரை விட்டு வெளியே போய் படுத்து கிடந்த ஊழியரையும் கர்த்தர் பேசி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னமும் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கிறிஸ்துவை அறியாத பின்னணியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே இணைந்து வளர்ந்து உதவி ஊழியரானார். அவர் ஓரளவு வளர்ச்சி பெற்ற பொழுது அவரை ஒரு மலை பிரதேசத்திற்கு அனுப்பி கர்த்தருடைய வேலை செய்யும்படியாய் அந்த திருச்சபை கேட்டுக்கொண்டது. முதலிலே உற்சாகமாய் அங்கே சென்ற அந்த சகோதரன் தனது ஊழியத்திலே பலனில்லை, தன் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்ற சூழ்நிலையை பார்த்து முன்பு போல பலசரக்கு வியாபாரத்திற்கு சென்று விடலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது வானொலியிலே அவர் கேட்ட வேத வசனங்கள் அவரை தைரியப்படுத்தி பலப்படுத்தி தொடர்ந்து ஊழியத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்தார். இன்று ஒரு அருமையான திருச்சபையுடைய சிறந்த ஊழியக்காரராக கர்த்தர் அவரை பயன்படுத்தி வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு சோர்வான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் வேத வசனங்களை வாசித்து தியானிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் தொடர்ந்து அவருடைய பணியை செய்ய, தொடர்ந்து அவருக்காக வாழ, தொடர்ந்து உங்களுடைய தொழிலை செய்ய உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் இன்றும் என்றும் தருவாராக. ஆமென். உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்தது எது? உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்தது எது?
ஆப்ஷன் ஏ வேத வசனங்கள், ஆப்ஷன் பி ரகசியமான தேவ ஞானம், ஆப்ஷன் சி தேவ சித்தம். பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்தித்தபடி வேதாகமம் என்பது ஒரு சாதாரண வரலாற்று புத்தகம் அல்ல. அது ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. நமது சொந்த அறிவு திறமையால் அந்த ரகசியங்களை திறக்க முடியாது. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மனக்கண்களை திறக்கும் போது மட்டுமே வேதம் நம் இருதயத்தில் கிரியை செய்கிறது. வாழ்க்கையின் கரடு முரடான பாதைகளில் நீங்கள் துக்கத்திலோ அல்லது சோர்விலோ மூழ்கி இருக்கும்போது இந்த வேத வசனங்களை உங்களை அழியாமல் காக்கும் பேராயுதம். ஒரு வசனத்தை அதன் சரியான சூழலில் புரிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அது வெறும் எழுத்துக்களாக இல்லாமல் உங்களை வழிநடத்தும் ஜீவனுள்ள சத்தமாக மாறும். வேதத்தை திறக்கும் முன் என் கண்களை திறந்தருளும் என்று மன்றாடுங்கள். ஆவியானவரின் துணையோடு வசனங்களை ஆராயுங்கள். துக்க நேரங்களில் வேதத்தின் வாக்குத்தத்தங்களை உங்கள் கேடயமாக பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமாகவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்து உங்களை நித்திய மகிழ்ச்சியில் வழிநடத்துவதாக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7.